எதுக்கும் கலங்காதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? காலங்களையும் 21ஆம் வசனம், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவரால் மட்டும்தான் காலத்தையும் சமயத்தையும் மாற்ற முடியும். வேதத்திலிருந்து அநேக காரியத்தையும் சொல்ல முடியும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. எகிப்துல பெருமூச்சு விட்டு ஜனங்கள் அழுதாங்களாம். ஏன்னா நாங்க தான் பாடுபடுறோம், வேதனைப்படுறோம், எங்களுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளும் இந்த வேதனை அனுபவிக்கிறாங்களே. இன்னும் அநேக காரியங்களை சொல்லி வேதனைப்பட்டாங்க. ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே எல்லாரும் ஜெயத்தை தான் பெறுவான்னு சொல்ல முடியாது. அப்படின்னா ஒரு ஸ்கூல்ல எடுத்துடுங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க அவசான கடைசி அந்த வருஷம் முடிவரை எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க. காலங்களின் சமயங்களை மாற்றுறதுக்கு மனுஷனால மட்டும் முடியாது. மனுஷனுக்கு ஒரு பரிதி, ஒரு அளவு தான், லிமிட். அது கழிஞ்சு அவனால செய்ய முடியாது. ஆனா கடவுள் நினைச்சாருன்னா காலத்தையும் சமயத்தையும் மாற்றி போடுவாரு. சிறைச்சாலையில யோசிப்புற ஒரு மனுஷன் அந்த வேதத்துல அவர் அனுபவிக்காததே இல்லை. சொந்த குடும்பத்தால வேதனை, அவன் போற இடத்துல பிரச்சனை. அவர் ஒரு தப்பும் பண்ணல. அவர் தப்பு பண்ணாரு, சிறைச்சாலை அனுபவம். அந்த இடத்துல அவருக்குன்னு ஒரு காலம் வந்து, சமயம் வந்து, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அப்படியே மாத்தி பண்றாரு. என்ன செஞ்சாரு? அடிமையா இருந்த அவரை அரசரா மாற்றிட்டாரு. ஹல்லேலூயா. அவர் இருக்க வேண்டியது சிறைச்சாலையிலே தான் வாழணும். ஆனா சிறை இருப்புன்னு அனுபவம். நீங்க ஏதோ ஒரு சிறைப்பு, வியாதி என்கிற சிறை இருப்பு, பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை என்கிற சிறைப்பு உங்க மண்டையை குழப்பி என்னன்னா இனி இந்த இது குழப்பம் மாறாதா? குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியமா இருக்கட்டும், இது அவ்வளவு தானா? இதுக்கு இப்படியே தானே வாழணுமா? ஒண்ணுமே இல்லை. இனி அந்த அந்த சூழ்நிலையில் வந்தாலும், இந்த உலகமே செய்தா சொன்னாலும், அதான் இவ்வளவு புரிஞ்சுங்க. 1000 பேர் உங்களை குறிச்சு 1000 விதமா சொன்னாலும், ஆண்டவர் நமக்குன்னு ஒரு காலத்தை சமயத்தை வச்சிருக்காரு. அந்த காலத்துக்கு முன்னாடி நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா கடவுள் சொல்லல, மனுஷன் தானே சொன்னான். ஆனா கடவுளை நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. அவர் உங்க எல்லா காலத்தையும் சமயத்தை மாற்றி உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு.